ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பரமன் இளமதி வீட்டில் தங்கியிருக்கிறத வச்சு லீலா இப்போ இளமதி வீட்டில் இருக்கவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு தப்பாக பேசி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா பரமனும் கேட்டுடுறாரு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கடைக்கு இளமதி வரதுக்கு முன்னாடியே கடை திறந்துருக்கு. கடைக்குள்ளார பார்த்தா பரமன் இருக்காரு, கல்லாப்பட்டி மேலே படுத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம இது ப்ரொமோவில் பார்த்தது தான். இப்போ ஒரு சீட்டை கொடுத்து அந்த சீட்டில் இருக்கிறத படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போல்லாம் பரமன் சொல்கிறாரு. நான் இந்த கடைக்கு ஓனரு, நீ சவாலில் தோத்துருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இடையில பெருசை வந்து சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிறாரு. பரமன் வந்து சும்மா அப்படியே நடிப்பில் அசத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பெருசுன்னு கூப்பிட்றது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ பெருசுன்னு கூப்பிட்டதுமே அவங்க அப்பா வந்து இளமதியோட அப்பா வந்து ஆமாம் நீ சவாலில் தோத்துட்டமா, அவர் சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பரமனுக்கு தான் எப்போயுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தா சண்டைக்கோழி நம்ம இளமதியும் பார்த்தோம் அப்படின்னா நடிப்பில் விட்டு கொடுக்காம சூப்பராக நடிக்கிறாங்க. இப்போ அந்த லெட்டரில் வாங்கி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா ஃபோனில் பேசும்போது அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷிகிட்ட வந்து தப்பாக பரமனை பற்றி சொன்னாங்க இல்லையா. இப்போ பரமனை பற்றி அப்படியே ரொம்ப உயர்வாக பேசுகிறத இப்போ பரமன் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் இளமதி ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரா. இப்போ இளமதி ஏன் என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் சொன்னதை நீ கேட்டவனும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதை எடுத்துக்கிறாரு. அடுத்து ரிஷி வந்து இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி இளமதி அனுப்பின மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஷி வராங்க. அங்கே பார்த்தா பரமன் இருக்காரு. நம்ம பரமனை பற்றி சொல்லவே தேவையில்லை, செம்மையாக ரிஷியை பிடிச்சி கலாய்னு கலாச்சிட்டு கடைசியில் பார்த்தோம்னா இப்போ இளமதி அந்த லெட்டரில் படித்ததை இளமதி சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரிஷிக்கு ரொம்பவுமே இன்னும் கோவம் வருது. இப்படிலாம் இளமதி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் இதை தான் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, அவங்க ஃபோனில் தான் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அப்புறம் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ பரமன் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரிஷி வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இளமதி வீட்டுக்கு முன்னாடி காய்கறி வண்டி நிற்கிது. அதில் காய்கறி வாங்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்காங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஏற்கனவே தான் லீலா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இளமதியோட அம்மா இருக்காங்களா காந்திமதி, அவங்கள வந்து தப்பாகவும் பரமன் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இளமதியை சேர்த்து வச்சு பரமன் கூட இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு காந்திமதி அதாவது இளமதியோட அம்மா இருக்காங்களா அவங்க ரொம்பவுமே கவலைப்படுறாங்க, அவமானப்பட்டு அப்படி வீட்டுக்குள்ளார ஓடுறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. லீலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து இப்போ ரிஷியை பார்த்து அங்கே ரோட்டில் நிற்கும் போது போயிட்டு அப்படியே சும்மா பவிக்கிட்டு செம்மையாக கலாய்க்கிறாருங்க. சூப்பராக ஒரு நடிப்பில் கலாய்க்கிறாரு. அடுத்து ரிஷி வந்து கோவமாக பேசினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொன்னால் என்னை போன்னு துரத்துங்க ரிஷி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஆட்டோவிலேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா ஏற்கனவே பரமனுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக போய் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ரிஷி வந்து அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்கினாங்கல்ல, அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டு செம்மையாக கலாச்சி பேசுகிறாங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமாமே, அதனால் உங்கள்கிட்டே வந்து இளமதி கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ ரிஷியால் ஒன்றுமே பேச முடியல. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நம்ம இப்போ இளமதியோட கடையில் ஆஃபர் போட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. அது சம்மந்தமாக வந்து ப்ரொமோ காட்டியிருக்காங்க. நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.